இன்றைக்கி டேஸ்ட்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து கடாய் நல்லா சூடானதுக்கு எடுத்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு எடுத்து 1 ஸ்பூன் சீரகம், பட்டை, சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நேரத்தில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் கொஞ்சமாக வந்து பருப்பு பேஸ்ட் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் 1 ஸ்பூன் ஜீனியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் அளவு வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வச்சிருக்க எல்லாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்துடலாம். லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா கசக்கி அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து பட்டர் சேர்த்துக்கணும். லாஸ்ட் இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும். ஃபைனலாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சும்மா டேஸ்ட்டான பன்னீர் பட்டர் மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டைலில் வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.